வணக்கம். டயபெட்டிக் சிம்டம்ஸ் அதனால நடக்கக்கூடிய உடல்ல வரக்கூடிய மாற்றங்கள். இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியல. இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு தீர்வு. மருந்து மட்டும்தான். மருந்தும் நம்மளுக்கு பிடிக்கல. என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரியான ஒரு சோகம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் உளவியல் சிகிச்சை மூலமா கிடைக்கக்கூடிய தீர்வு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே டயபெட்டிக்க்கு முழுமையான தீர்வு. அதுக்கான ஒரு 10 விதமான டெக்னிக்க நம்ம கத்துக்க போறோம். இது ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருக்கும். ஏன் இதுக்கு இவ்வளோ நாட்கள் தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது ஒரு மினிமம் 10 நாள்லயே முழுமையான தீர்வ நீங்க பார்க்க போறீங்க. அது ஒரு விஷயம். 2வது இவ்ளோ 10 நாள் தேவையா? ஏதாவது இன்ஸ்டன்ட்டா இருக்காதா? அப்படின்னா, இதெல்லாமே நம்மளுக்குள்ள நடந்த மாற்றங்கள். அதாவது நம்ம மூளை எதையெல்லாம் எடுத்துக்கிச்சு, எதை அனுபவமா மாத்துச்சு, அந்த அனுபவங்கள் எப்படி நமக்குள்ள ஹார்மோன்ஸா மாறுது, அந்த ஹார்மோன்ஸ் எப்படி உடல்ல பிரச்சனைகளா மாறுதுங்கிறத முழுமையான புரிதலோட போனோம்னா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு. எப்பவுமே மூளைக்கு தேவை புரிதல்கள் மட்டும். புரிதல்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுவே சரி பண்ணிடும். இந்த 10 நாள் நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். கான்ஷியஸ் மூலமா டயபெட்டிஸ்க்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த டே 1 ப்ராக்டிஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டே 1 ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். எப்பவுமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்குள்ள புரிதலாக மாறினா மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். புரிதலாக மாறணும் அப்படின்னா அதை நம்ம ஆழ்ந்து கவனித்து அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நம்மளோட வாழ்க்கையில் அங்கங்கே பயன்படுத்துகிற மாதிரி நமக்கான சரியான நேரங்களை எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேல என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான பிரச்சனைகள் எங்கே உருவாகுது, அதையே நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான முதல் சைக்கோதெரப்பி டெக்னிக்னு சொல்லுவோம். அதுக்கான முதல் டெக்னிக். ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகுதுங்கிறதையும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்ரஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும்போது ஒவ்வொரு நாள் அனுபவமும் மூளைக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடல் இருக்கும். ஒவ்வொரு நாள் அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள்னால முடிவு பண்ணப்படுது. சூழல்கள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கும். அதில் சில குடும்ப சூழல்கள், இல்லை வெளிப்புற சூழல்கள், இல்லை பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய பள்ளி சூழல்கள், நண்பர்கள் மூலமாக நடக்கக்கூடிய சில சூழல்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த அனுபவம் 2 வகையாக பிரிக்கப்படும். முதல் அனுபவம் மகிழ்ச்சிக்கான அனுபவம், 2வது அனுபவம் சோகத்திற்கான அனுபவம். அந்த சோகத்திற்கான அனுபவம் எங்கே உருவாக ஆரம்பிக்குதோ அதை பொறுத்து, அதுக்கான காரணிகளை பொறுத்து டயபெட்டிக் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வயசில், அதாவது உங்களுக்கு 35, 40, 45 வயசில் எப்போவாது ஒரு இடத்துல அதை நம்ம உடல் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பயந்துக்கவே தேவையில்லை. இப்போ இதை சரி பண்ணும்போது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை போய் நம்ம வேணான்னு நினைக்கக்கூடாது. இல்லை அந்த காரணம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுனால தான் இப்படி ஆயிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வுக்கும் நம்ம போகக்கூடாது. இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதே இப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். மீண்டு வந்தோம் அப்படின்னா உடலோட ஆரோக்கியத்தோடு சேர்ந்து மனபலமும் கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் உங்களுக்கான வெற்றியாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மளோட சர்க்கரை நோய் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருந்து எடுக்கணும். நம்ம சொல்லக்கூடாது. சர்க்கரை நோய் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்லக்கூடாது. அப்போ உடலில் வரக்கூடிய உபாதைகளுக்கு என்ன நேம் வைக்கலாம்? சர்க்கரை நோய்க்கு ஃபஸ்ட்டு என்ன நேம் வைக்கலாம்? சர்க்கரை நோய்க்கு நேம் அடாப்டிவ் பவர். அடாப்டிவ் பவர் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான புது அணுகுமுறைகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள உருவாகுது. ஏன்னா புது அணுகுமுறைனா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 60 வயசு வந்துட்டோம், ஒரு வேலையில் இருந்தோம், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு அடாப்டிவ் பவர் ஒன்று தேவைப்படுது. நம்ம புதுசாக ஒன்றை உருவாக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பவர் தேவைப்படுது. அந்த இடத்துக்காக தான் நம்ம இப்போ இந்த கட்டத்தில் இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணி டயபெட்டின்றதை வாழ்க்கை முழுக்க சொல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம தயாராகிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 2வது, நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுவாக உருவாயிரும், அதுவே நமக்குள்ள
போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோலை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவதாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்குள்ளே என்னெல்லாம் ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ண ஒரு ஜஸ்ட் செக் பண்ணி பழகணும். அதை ஒரு விளையாட்டாக மாற்றணும். உங்களுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படியே செக் பண்ணணும். அந்த ஓடுற விஷயங்கள்லாம் அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, அது அனுபவம், சூழல், நம்மளை சுற்றி நடக்கிற சில நிகழ்வுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களோட மூளையில் நடந்த பதிவுகள், அது நமக்குமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய எண்ணங்கள். இதை விளையாட்டாக நீங்கள் செக் பண்ணி பழகிறத ஃபஸ்ட்டு ஒரு பழக்கமாக, ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும். இதை செக் பண்ணும்போது உங்களுக்கு 2 விதமான சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்க பழகுவீங்க. ஃபஸ்ட்டு சிந்தனை சும்மா வந்து போகும். அது அது வரும்போது அதில் ஒரு வலியும், பாரமும், கஷ்டமும் இருக்கும். இதை கண்டுபிடிக்கணும். ஓ ஆமாம், இந்த சிந்தனை தான் எனக்கு பாரமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கலாம். உங்களோட வேலை இப்போ தான் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வந்திருக்கலாம். உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் முடிவு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் உங்கள் பையன் திடீர்னு வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கலான்னா, என் பையன் வேற கல்யாணம் வேணான்றானே, என்னடா பண்ணுறது? இந்த இந்த எண்ணத்தை அப்படியே உங்களுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது, இது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா, பாரமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். இது ஒரு மாதிரி பாரமாக இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும். அந்த சூழலுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஓ இந்த எண்ணம் வந்து எனக்கு பாரமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழல்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு பாரமாக இருக்கா, கவலையை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதான்றதை செக் பண்ணணும். இப்போ ஒரு சிந்தனை பாரமாக இருக்கும், இன்னொரு சிந்தனை நமக்கு உதவியாகவும் நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமானதோ இருக்கும். இப்போ இன்னொரு சிந்தனை என்ன அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஓகே, நம்ம 60 வயசு ஆயிடுச்சு, இவ்வளோ சேர்த்திட்டோம், இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நம்ம ஒரு விவசாயமோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன மாலோ இல்லை வந்து ஒரு வீடோ கட்டி விட்டோம்னா இப்படியெல்லாம் நம்மளுக்கு பணம் வரப்போகுது, ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அது நடக்க வேண்டியது. ப்ளஸ் அந்த சிந்தனையினால் உங்களுக்கான உடல் ஆரோக்கியமும் அந்த இடத்துல அதிகமாகும். ஃபஸ்ட்டு நம்ம சிந்தனை மாத்திரம் எடுத்துக்குவோம். பாரமான சிந்தனையை கவனித்து பழகி அதை தடுக்க கற்றுக்கிறதும், நடக்க வேண்டிய சிந்தனையை இன்னும் அதிகரிக்கிறதையும் நம்ம பழக்கமாக மாற்றணும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவொடனே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடணும். அதை லைட்டாக தட்டி விடணும். அந்த கவனிக்கணுங்கிற அதுவே நம்மளுக்கு வராது. ஸோ அதை நீங்கள் லைட்டாக உங்களுக்குள்ளே சொல்லி வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு காலையில் எழுந்துட்டேன், என்ன சிந்தனை ஓட போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஸ்லோவாக அந்த நாள் முழுக்க என்னென்ன சிந்தனை வந்துச்சுன்றதை லிஸ்ட் எடுக்கணும். அதில் பாரமான சிந்தனை எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த பாரமான சிந்தனைக்கு தீர்வு கிடையாது, சொல்யூஷன் கிடையாது, நீங்கள் எத்தனை தடவை ஓட விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கான தீர்வு அந்த சிந்தனையே வரக்கூடாது. ஏன் அந்த சிந்தனை வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது அப்படின்னா, அதுதான் நம்மளோட நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சிந்தனை வர வர உங்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிக் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும். இதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில், அதை நீங்கள் நிறைய தடவை யோசிச்சுருந்துருப்பீங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போது டாக்டர்ஸ் நேச்சுரலாக கேட்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை திரும்ப திரும்ப நம்ம சிந்திச்சு பழகிட்டோம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நீரிழிவு நோயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோய் அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு அடாப்டிவ் பவர் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே சொல்லிக்கணும். இப்போ நம்மளுக்கு அடாப்டிவ் பவர் என்ன, நம்ம பையன் இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆனால் இதுவே வந்து திடீர்னு வந்து ஓகே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, எனக்கு ஓகே தான் சொன்னால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது உங்களோட ஆரோக்கியத்துக்கான மாற்றம். ஒரு சிந்தனையை மாற்றுறது, ஒரு சிந்தனையை மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நிகழ்வையே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அந்த சிந்தனையை மாற்றும் பொழுது உடலில் மாற்றம் வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனையை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ஒரு அவேர்னஸ் ஏன் கொண்டு வரணும்னா, அதனால நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம பாடியில் சுகர் லெவலில் இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்து இரவு வரைக்குமே உங்களுக்குள்ளே ஓடுற எண்ணங்களை கவனிச்சிங்கன்னா, ஏதோ ஒன்று என்னை வருத்தத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கும்போது அது ஒரு அவேர்னஸ்.
அந்த ஃபர்ஸ்ட் அவேர்னஸ்ல நீங்க கொஞ்சம் வேலை செய்யணும். அதை வந்து விட்டுறக்கூடாது. ஓ! இந்த எண்ணம் தான் என்னை கஷ்டப்படுத்த போகுது. இத தான் நான் ரிமூவ் பண்ணணும். இதை கரெக்ட்டா நான் கண்டுபிடிச்சுட்டேன். அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ளேயே ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு, சூழல நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சூழலுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்போ இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். இப்போ பையன் கல்யாணம் பண்ணாதான் அடுத்தது நான் நகரணும் அப்படின்னு நினைச்சா, பையன் கல்யாணம் பண்ற மாதிரியான எண்ணங்கள தான் அந்த இடத்துல உருவாகணும். அவர் வராரு, பேசுறாரு, ஓகே சொல்றாரு, கல்யாணம் நடக்குது. இப்ப நம்மளோட சிந்தனைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு பழகும்போது அதுல ஒரு சந்தோஷம் வரும். அப்ப இப்ப இன்னொரு பிரச்சனை கூட எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து இப்ப நீங்க ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டீங்க. இப்ப வந்து இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. பென்ஷன்லாம் வராது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறது? ஐயோ! நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே! அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும்போதே அவேர்னஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிரணும். ஏன்னா பாடியில முக்கியமா பிளட்ல சுகர் லெவல் பேலன்ஸ் கம்மியாகும்போது அந்த டயபெட்டிக் சார்ந்த பிரச்சனைகள் வருது. என்னென்ன வருது? ஜென்ரலா ஒரு யூரினேஷன் அடிக்கடி நைட்ல தூங்க முடியாம போகுது. அதிகமா உங்களுக்கு யூரினேஷன் இருக்கு. இல்லைன்னா சில நேரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. சில நேரம் உடம்புல சில ஏதாவது சின்ன சின்ன புண்கள் மாதிரி வர ஆரம்பிக்குது. இதெல்லாமே ரொம்ப சிம்பிளா நீங்க அட்ரஸ் பண்ணிடலாம். உங்களுக்குள்ள ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல அவேர்னஸ் வந்துச்சுனாலே இதை நீங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓ என்னமோ நான் தேவையில்லாம யோசிக்கிறேன். சடனா ஸ்டாப் பண்ணிடணும் அந்த எண்ணத்தை. அப்போ சூழலுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து ஜாப் இல்லை, ஃபர்தராக என்ன பண்ணுறது தெரியல. ஸோ ஸ்லோவாக உங்களுக்குள்ள என்ன நடந்தால் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணி பழகணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸ். இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வேறு சில விதமான சந்தோஷங்களை அனுபவிப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓகே என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு பேசிவான இன்கம் வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம 60 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டோம். ஸோ இன்னும் போய் வேலை செய்ய பிடிக்கல. ஒரு பேசிவான இன்கம் வரணும். அதாவது மந்த்லி நம்மளுக்கு ஒரு மாதம் இவ்வளோ வேணும்னு தோணும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ வேணும்னு யோசிங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 1 லேக் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்போவே எந்த அளவுக்கு வருதோ அதோட 10 டைம்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு போய்க்கணும். ஓகே மாதம் எனக்கு ஒரு 10 லேக்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனாலும் உங்கள் மனசு என்ன பண்ணுன்னா, இந்த ரியாலிட்டியை போய் கவனிக்கும். நானே இவ்வளோ கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ போய் இதெல்லாம் பாசிபிளானு. அதையும் நீங்கள் கவனிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சிந்தனை உடலுக்கானது. நம்மளுக்கு இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, டயபெட்டிக்லேருந்து வெளியில் வரணும்னா வெளியில் வர முடியும். அதுக்கான பயிற்சியை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் எனக்கு என்ன தேவை? எனக்கு பேசிவாக ஒரு இன்கம் வேணும். எவ்வளோ வேணும்? எனக்கு ஒரு 1 லேக் வேணும். அப்போ நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி 10 லேக்ஸ். ஓகே இப்போ எனக்கு 10 லேக்ஸ் வருது, நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறேன் அப்படியே விஷுவலாக உங்களுக்குள்ளே ஓட விட்டு பழகணும். ஓகே மந்த்லி 10 லேக்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவாக சில சூழ்நிலைகளை செக் பண்ணி பார்க்கணும். எப்படி 10 லேக்ஸ் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சமான ஒன்று அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியும். ஸ்லோவாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனீங்கன்னா, அவங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே கை மாற்றி வரும்போது உங்களுக்கு அதில் ஒரு இன்கம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சது இருக்குது, நீங்களே செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதில் ரொம்ப வேலை செய்யாமல் அது அப்படியே மாறணும்னு நினைக்கிறீங்க, அப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி நீங்கள் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க, அதில் இன்கம். ஏதோ ஒன்று மந்த்லி 10 லேக்ஸ்க்காக இருக்கிறது உங்கள் கண்ணில் தெரியும். இதெல்லாம் தான் அந்த உணர்வு நிலையை தூண்டி விடுறதுக்கான ப்ராக்டிஸ். அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்னு சொல்லுவோம். கான்ஷியஸ்னஸ் லெவல்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகும்போது அது ஒரு லேயர் மாதிரி உங்களோட மூளை திறனை கம்மி பண்ணிடும். அந்த மூளை திறனை கம்மி பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவலும் அந்த இடத்துல கம்மியாயிரும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸை யோசிச்சுட்டு இருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையே நீங்கள் உள்ளே போகாமல் என்ன நடக்கணுங்கிற போது நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்திற்கான மொழி அப்படிங்கிறது பிரச்சனை சார்ந்ததை சிந்திச்சிடக்கூடாதுங்கிறது. அப்போ என்ன நடக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் தெரியணும் அந்த இடத்துல என்ன நடந்தால் நல்லா இருக்கும்ன்றது கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட சூழல்களில் இன்னும் என்ன மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருக்குமோ அதை அப்படியே கிரியேட் பண்ணி ஸ்லோவாக அதை எழுத ஆரம்பித்து அதெல்லாம் நடக்கிற மாதிரி சிந்திக்கணும். இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு அவேர்னஸ், இந்த இடத்துல எக்ஸாக்டாக அவேர்னஸ் வேலை செய்யாது. சிந்திக்கணும் அப்படின்னாலே நம்ம கடந்து போக ட்ரை பண்ணுவோம். சிந்திக்கணும்னா இப்போ ஒரு மூளைங்கிறது ஒரு மிஷின் மாதிரி. அதுக்குள்ள உங்கள் சிந்தனை உங்கள் மூலியமாக போயிட்டு வந்தாதான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். யாரோ ஒருத்தங்க சிந்திக்கிறதோ இல்லை இன்னொருத்தங்க முயற்சி செய்யறதோ அந்த இடத்துல உதவாது. ஸோ நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியமும் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு 21 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளில் உங்கள் பாடியில் பயங்கரமான சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிய வரும் ஒரு உண்மை என்ன அப்படின்னு. இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம மனசை நம்ம இன்னும்
இன்னும் இன்னும் நம்மளோட மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். எந்த இடத்துலையும் சுகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதோட எந்த இடத்துலையும் சுகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த டெக்னிக் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நம்மளை கவனித்து பழகிறது, எண்ணங்கள் என்னவா இருக்குன்றதை செக் பண்ணுறது, ஏதோ ஒரு எண்ணம் மனசை கஷ்டப்படுத்தும், பாரத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடையாது, அது ஸ்டாப் தான். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன நடக்கணுமோ அதை அப்படியே உங்களுக்குள்ளே சிந்திச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விதமான மாற்றங்கள் உங்கள் உடலில் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இதை ஸ்டாப் எப்படி சொல்லலாம்? இதுக்கு என்ன பயிற்சி இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் சொல்லித்தரேன். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக காலையிலையும் நைட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக கேட்டு கேட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். காலையில் எழுந்தவுடனே இதை ப்ராக்டிஸ் பண்ணிடணும், சாயங்காலம் தூங்கும்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இதை பண்ண பண்ண உங்களோட ஆழ் மனசில் தேவையில்லாத சில விஷயங்கள் அதுவே போக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஒரு நிம்மதிங்கிறது உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த அடாப்டிவ் பவர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, இந்த பயிற்சி எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். இதை வந்து கண்களை மூடி ஒரு நல்ல அமைதியான இடத்துல உட்காந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் வரும். இப்போ நான் சொல்கிறத ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்க. அது அப்படியே உங்களோட ப்ரீத்திங்க்கு வரதை ஃபீல் பண்ணுறீங்க. ப்ரீத்திங்க்கு வரும்போதே உங்களோட கண்ட்ரோல் தான் அந்த இடத்துல வேலை செய்யுதுங்கிறது இப்போ தெரியுது. இப்போ அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒரு டீப் காம் ஸ்டேட்டில் போகிறத ஃபீல் பண்ண முடியுது. அந்த காம்னஸ் இப்போ உங்கள் கைகள் கால்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே பாடி முழுக்க அந்த காம்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல், ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் இன்க்ரீஸ் ஆகும்போதே உங்களோட சூழல்களையும் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. எந்தெந்த சூழல்லாம் ரொம்ப காமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளில் நிறைய இடத்துல காமாக இருக்கிறத உங்களால் உணர முடியுது. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் டைம் எந்த சூழலுக்குமே ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த சூழல்லேருந்து என்ன நடக்கணுங்கிறத மட்டும்தான் கவனித்து பார்க்குறீங்க. வாழ்ந்த அமைதி உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ரைட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படி கவனித்து பார்க்குறீங்க. உங்களோட கவனம் லாஸ்ட் ஃபிங்கர்லேருந்து அடுத்தடுத்த ஃபிங்கருக்கு அழகாக கொண்டு போக முடியுது. உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று உருவாகுது. உங்கள் கண்ட்ரோல் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எங்கே கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் கவனிக்கிறீங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்டை கவனித்து ஒவ்வொரு ஃபிங்கரையாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த கைகளில் ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் அதிகமாகும் போதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே உருவாகுது. உங்களோட உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக தான் இருக்குன்றதை நீங்கள் ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கவனித்து பார்க்குறீங்க உங்களோட வாழ்க்கை முறை எங்கெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. இப்போ எந்த ஒரு சூழலுக்குமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனையை மாற்றி அதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் அதுதான் உங்களுக்கான மருந்துங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த வெளி மருந்து மாத்திரை உங்களுக்கு தேவையில்லைங்கிறத ஆழமாக நம்புறீங்க. அப்படியே உங்களோட ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்களோட கால்களை ஃபீல் பண்ண முடியுது. வலது காலை கவனித்து பார்க்குறீங்க. அதில் ஒவ்வொரு விரலையாக ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கவனிச்சுட்டு
மறுபடியும் இடது காலோட ஒவ்வொரு விரலையாக ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. ஆழ்ந்த அமைதிங்கிறது உங்களுக்குள்ள இன்னும் டீப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களோட தொழில், உங்களுக்கான கெரியரில் நீங்கள் எப்படியெல்லாம் சக்ஸஸ் ஆகிறீங்கன்றதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு நிறைய உருவாகுது. இன்னும் ஒரு 5 வருடத்துலேருந்து 10 வருடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆழமான ஒரு சிந்தனை. மனசு எப்போவுமே அமைதியாக தான் இருக்குது. நம்ம உடல் நல்லா தான் வேலை செய்யும். நம்ம இன்னும் க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் ஒன்று உருவாயிருக்கு. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே வலது கண்ணை கவனிச்சுட்டு அப்படியே இடது கண்ணை கவனிக்கிறீங்க. நெத்தி கவனிச்சு ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நெத்தி கவனித்து ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீப் காம் ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே நெத்தி மட்டும் கவனிச்சு ஒரு ஆழ்ந்த அமைதியை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேன்னும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செய்ய ட்ரை பண்ணணும். காலையில் சாயங்காலம் இதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக ரியாக்ட் ஆகிட மாட்டீங்க. உங்களோட சிந்தனையை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. உங்கள் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல இன்னும் டீப்பாக போக ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த டெக்னிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.